இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டீஸ் பொறுத்த வரைக்குமே, அவிங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2025க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அஃபிஷியல் டேட் வந்து குடுக்கல அப்படின்னாலுமே, டென்டேட்டிவா எப்போ வந்து நம்ம எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விதத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை. சென்னையில இருக்கக்கூடிய வேல்ஸ் யூனிவர்சிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பொறுத்த வரைக்கும் 2025க்கு எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேல்ஸ் பொறுத்த வரைக்கும் விஇஇ அப்படின்னு சொல்லுவோம், வேல்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அண்ட் தென் வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் டீம்டு யூனிவர்சிட்டி வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாருனாலும் இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப்லைன் மோடில் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடத்துகிறாங்க. வேல்ஸ் யூனிவர்சிட்டி பென் பேப்பர் மூலியமாக தான், நீங்கள் ஆன்லைனில் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. 90 மினிட்ஸ் டியூரேஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக 1.5 hours இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். பிடெக்கில் வந்து உங்களுக்கு பிடெக் இன்ஜினியரிங் கோர்சஸும், எம்பிஏ, எம்சிஏ, அதே மாதிரி லா, ஃபார்மசி, இது மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த என்ட்ரன்ஸ் மூலியமாக வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிக்ரூட் பண்ணுறாங்க காலேஜஸ்க்கு. அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ். அஃபீஷியல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா www.walesuniv.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத, டென்டேட்டிவ் டேட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். வேல்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 25லேருந்து ஏப்ரல் 25க்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதை தான் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, இன்னும் அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணல. அண்ட் மே 25 வந்து அட்மிட் கார்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது டென்டேட்டிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேபி இந்த மே 25க்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 25க்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 2025 மே மாதம் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டில் இருந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாமே மே மந்த்லேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அஃபிஷியல் டேட் வந்து உங்களுக்கு சொல்லப்படலை. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் வெப்சைட்டான walesuniv.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு விஇஏ 2025 அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்ம லிங்க் பண்ணதுக்கப்புறம் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நம்ம தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பே ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பே பண்ணிவிட்டு ஃபீஸஸ் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த டேட்டில் அட்மிட் கார்டு அப்படிங்கிறதும், ஆஃப்லைனில் வந்து எக்ஸாம் என்னைக்கு அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த மார்க் இருக்குது, அந்த 100 மார்க் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதில் பாஸ் மார்க் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ரேங்கிங் பொறுத்து உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கும். அதில் எது மாதிரியான டாபிக்ஸ் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்காங்க. அது அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. ஃபர்தராக நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் பற்றி தெளிவாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.